வெள்ள நிவாரணத்தை பிடித்தம் செய்து வங்கிகள் துரோகம் செய்வதாக அனிபால் கென்னடி தெரிவித்துள்ளார். புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மக்களுக்கு ரேஷன் கார்டுக்கு தலா ரூபாய் 10,000 வழங்க வேண்டும் என திமுக சார்பில் முதலில் இந்த அரசுக்கு கோரிக்கை வைத்தேன். அந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் புதுச்சேரி அரசு வெறும் ரூபாய் 5,000 மட்டும் வழங்குவதாக அறிவித்தது. அதையும் 10 நாள் கழித்து கொடுத்தது. பெண்களின் வங்கி கணக்குகளில் அந்த பணம் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பல வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்கவில்லை என்பதற்காகவும் பழைய கடன்களுக்காகவும் அந்த பணத்தை அரசு மற்றும் தனியார் வங்கிகள் பிடித்தம் செய்து வருகின்றன. இது ஈவ இரக்கமற்ற நடவடிக்கை. அரசு மக்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென ஒரு புறம் நினைக்கிறது. மற்றொரு புறம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள வங்கிகள் அவர்கள் பணத்தை பிடித்தம் செய்து நியாயம் கற்பிக்கின்றனர். உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்காக இந்த புயல் மழை காலத்தில் அல்லாடும் மக்களுக்கு செய்யும் துரோகம் இதுவாகும். உடனடியாக வங்கிகள் இந்த நாசாகர செயலில் இருந்து விடுபட்டு அவரவர்களுக்கு உரிய பணத்தை வழங்க வேண்டும். இல்லையேல் புதுச்சேரி திமுக சார்பில் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்தார்.